மெக்சிகன் புதினா என அழைக்கப்படும் கற்பூரவள்ளி நீண்ட காலமாகவே பல்வேறு மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறைந்த தண்ணீரில் வேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். சளி, இருமல், நெஞ்செரிச்சல், தொண்டையில் புண் மற்றும் சுவாச பிரச்சனைகளை சரி செய்ய கற்பூரவள்ளி அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் இலைகளை அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலே போதும், அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். இதை பயன்படுத்தி தேநீர் தயாரித்தும் பருகலாம். இந்த மூலிகையில் உள்ள மருத்துவ குணம் உங்கள் சுவாச பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யும். கற்பூரவள்ளியில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ நிறைந்துள்ளதால் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. கற்பூரவள்ளி மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை போக்கும். கற்பூரவள்ளி மாலை நேரங்களில் சாப்பிடுவதால் நமது தூக்கத்தை தூண்டிவிடும். கற்பூரவள்ளி வயிற்று கோளாறுகளை தீர்க்கவும் நமது செரிமானத்தை சரி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. இதை தொடர்ச்சியாக சாப்பிடுவதன் மூலமாக செரிமான அமைப்பு மேம்பட்டு பல்வேறு குடல் சார்ந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட உதவுகிறது. கற்பூரவள்ளி சிறுநீரகத்தை தூண்டி உடலில் உள்ள அதிகப்படியான உப்பு, கொழுப்பு மற்றும் நீரின் அளவை குறைக்க உதவுகிறது. இதன் மூலமாக நம்முடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதில் நேர்மறை விளைவுகளை காட்டும் என கண்டறியப்பட்டுள்ளது. கற்பூரவள்ளியின் இனிமையான சுகந்தம் மனதுக்கு மகிழ்ச்சியை வழங்குவது மட்டுமின்றி பல நோய்களை ஓட ஓட விரட்டி அடிக்கும் சக்தி படைத்தது. தனது வாசனைக்கு காரணமான ஆவியாகக்கூடிய எண்ணெயின் மூலம் நோய்களை எதிர்த்து போராடும் மூலிகை போராளி கற்பூரவள்ளி. ஆண்களுக்கான மூலிகை, பெண்களுக்கான மூலிகை, வயதூர்களுக்கான மூலிகை என சித்த மருத்துவத்தில் பல்வேறு மூலிகைகள் உண்டு. அந்த வகையில் குழந்தைகளுக்கான பிரத்யேக மூலிகை என கற்பூரவள்ளியை சொல்ல முடியும். கற்பூரவள்ளி இலைகளில் இருந்து சாறெடுத்து சிறிதளவு தாய்ப்பாலில் கலந்து கொடுக்க குழந்தைகளுக்கு உண்டாகும் வயிற்று உபாதைகள் மற்றும் சளி தொந்தரவுகள் குறையும். குழந்தைகளுக்கு சளி, இருமல் ஏற்படும் போது கற்பூரவள்ளி இலைச்சாற்றை குழந்தையின் மார்பு பகுதியில் மென்மையாக தடவி விடலாம். வயிறு உப்பி மலம் சரியாக வெளியேறாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு இதன் இலைச்சாற்றை வெதுவெதுப்பான நீரில் கலந்து கொடுக்கலாம். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் பெருகவும் இதன் இலைகளை உணவு முறையில் பயன்படுத்தும் வழக்கம் உண்டு. மழை காலங்களில் குடிக்கும் தண்ணீரில் 3 அல்லது 4 கற்பூரவள்ளி தழைகளை போட்டு கொதிக்க வைத்து மூலிகை நீராக பயன்படுத்தலாம். லேசான துவர்ப்பு சுவையுடன்